ஹாய் வெல்கம் பேக். இந்த ஈஸியான முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 4-5 கிராம்பு, ஒரு கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்து வெடித்து வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போன அப்புறமா நான் இங்கே 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 3/4 கப்பு கிட்ட தக்காளியை வந்துட்டு ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்துட்டு பியூரியாக இருக்கக்கூடாது. அதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போய் ஃபுல்லாக வற்றி மசாலா ஒன்றா வர்ற வரைக்கும், அந்த வெங்காயம் தக்காளி ஒன்றா திரண்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த மாதிரி வந்த அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2.5 கப்பு கிட்ட தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள தேங்காய் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு சின்ன கல்பாசி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா கொதித்து பாதியாக வற்றணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு அது கூடவே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் அலம்பி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். அதாவது தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயோட பச்சை வாசனை போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 அவிச்ச முட்டை சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு 3 போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சா அந்த மசாலாவோட வாசனைலாம் முட்டையில் இறங்கிடும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியதுதான். ரொம்பவே அவ்வளோதான். ஈஸியான முட்டை கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அண்ட் ஈவன் ரைஸுக்கு கூட சூப்பர் காம்பினேஷன். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.